ரூபாய் 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் மனைவி அமினாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன், வணக்கம். விசாரணை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சாலமன், 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து தியார் சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரித்து வரும் நிலையில இதற்கிடையே சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இவ்வழக்கில் நிகழ்ந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை கையில் எடுத்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய இடங்கள் மற்றும் இயக்குனர் அமீருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் இறங்கியுள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே இயக்குனர் அமீருக்கு சம்மன் வழங்கப்பட்டு இது தொடர்பாக சில நாட்களுக்கு முன்னதாக அவர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி சுமார் 5 மணி நேரம் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணை முழுவதுமாக வாக்குமூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செய்திருந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனுக்கு இன்று ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில இன்று மதிய வேளையில சரியாக 1 மணி அளவுல நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனா ஆஜராகியுள்ளனர். அவரிடம் விசாரணை அதிகாரி நேரடியாக அழைத்து நேரடியாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பெறக்கூடிய வாக்குமூலத்தை அவர்கள் வீடியோ பதிவாகவும் செய்து வருகின்றனர். குறிப்பாக ஜாஃபர் சாதிக் சம்பாதித்த ஆவணங்களும் அது மட்டுமின்றி அவர் வங்கி பரிவர்த்தனை செய்த ஆவணங்கள் என கடந்த 10 வருடங்களாக அவர் செய்த ஆவணங்கள் அனைத்துமே பெற்று தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் திரைப்பட தயாரிப்பிலும் ஜாஃபர் சாதிக் ஈடுபட்டுள்ளதால் அதில் எவ்வளவு பணம் இவர் முதலீடு செய்துள்ளார், மேலும் தொழில் பார்ட்னராக இருக்கக்கூடிய அமீர் மற்றும் மற்றவர்களுக்கு எவ்வளவு பணம் ஜாஃபர் சாதிக் மூலமாக சென்றது என்பது தொடர்பான முழு ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பெற்று தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது 3 மணி நேரமாக நீடித்த நிலையில 5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணையானது தொடர வாய்ப்பிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனை வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக இதில் யாருக்கு தொடர்புடையது என அவர்களுக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.